வெல்கம் டு ரனரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு 2 லேயர்ட் கிளாஸ் பேர்ல் நெக்லஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தது வந்து ரோஸ் கோல்டு பேர்ல் பீட்ஸ் வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 10 mm கிளாஸ் பேர்ல் வந்து எடுத்துருக்கிறோம். ரோஸ் கோல்டு கலர். இதுக்கு வந்து நம்ம வந்து 5 ஹோல் கனெக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா பீடோட சைஸ் 10 mm அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து 5 ஹோலில் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ஒரு 2 மெட்டல் பால் வந்து கனெக்டருக்கு மேலே வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து 2 ஆக்சிடைஸ்டு மெட்டல் பால்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ பின்னாடி ஹூக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் ஹூக்கும் அதுக்கான ஜம்ப் ரிங் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து மேலே வந்து அந்த கனெக்டரால் யூஸ் பண்ண போகிறோம். 3 ஹோல் கனெக்டர் ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கிறதுனால நம்ம சில்வர் கலர் ஸ்ட்ரிங் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான ப்ளேயர்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து கட்டர் எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா 24 இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 24 இன்ச்சில் நான் வந்து சில்வர் ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கனெக்டரில் நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். 5 ஹோல் கனெக்டரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். 5 ஹோல் கனெக்டரில் லாஸ்ட்டில் ஒரு ஹோல் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோல் போடுறோம். அதே மாதிரி அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு ஹோல் விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க ஹோலில் வந்து நீங்கள் செகண்ட் லேயரை போடுவீங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பீட் சைஸும் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து அந்த பேர்லை வந்து அப்படியே நம்ம வந்து இதில் வந்து கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா கோர்க்கிறேன். ஸோ இது மொத்தம் வந்து 24 இன்ச் கிளாஸ் பேர்ல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டது ரோஸ் கோல்டு கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த கலர் வந்து நான் வாங்கி அவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ஹோல் கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி உங்கள் நெக்கில் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி இருக்காது இந்த பேட்டர்னில். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா அழகாக விசிபிளாக விச் இஸ் உங்கள் ஷோல்டர் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் நான் வந்து இந்த பக்கம் வந்து கனெக்டரை வந்து நான் வந்து 5 ஹோல் கனெக்டரை நான் வந்து அதே மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் லேயர் வந்து நம்ம வந்து இது வந்து டவுன் லேயர். ஸோ இதுக்கு மேலே இருக்க லேயரை வந்து இப்போ நீங்கள் வந்து கோர்க்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பீட்ஸை வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீடை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீடை வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த கனெக்டர் வந்து ஷோல்டரில் தான் விடும். ஸோ ஷோல்டர்லேருந்து நெக்கு வரைக்கும் வேணுங்கிறதுக்கு உங்களுக்கு பீட்ஸ் வேணும். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீட்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் செகண்ட் லேயரும் கோர்த்துட்டேன். இதை வந்து நான் வந்து இப்போ கனெக்டரோட இந்த பக்கம் ஹோலில் வந்து நான் போட போகிறேன். ஸோ ஒரு ஹோல் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹோலில் வந்து நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் லாஸ்ட்டில் ஒரு ஹோல் விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஹோலில் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்லஸ் ஆக்சுவலாக இவ்வளோ தான் நெக்லஸே. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மெட்டல் பாலை வந்து கனெக்டருக்கு மேலே வந்து நம்ம 2 மெட்டல் பாலையும் வந்து போட போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் பீட்ஸை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே மெட்டல் பால் வந்து இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பக்கமும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீட்ஸை வந்து ஒரு 7 to 8 பீட்ஸ் வந்து ஈச் சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ அவங்க கேட்ட லென்த்துக்கு எவ்வளோ பீடு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 24 இன்ச்சுக்கு இந்த இது இருந்தால் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். செஸ்ட் லென்த் கேட்டாங்க. ஸோ இந்த 2 கனெக்டர்ஸ் எங்கே வரும் அப்படி பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு நெக்குக்கு பக்கத்தில் வரும். ஸோ இந்த கனெக்டர்ஸும் நம்ம வந்து கொஞ்சம் கியர் பீட்ஸும் எடுத்திருக்கோம். ஏன்னா அது ஷ்ரிம் பீட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஷ்ரிம் பீட் போட்டுட்டு நான் வந்து கனெக்டரோட ஹோல்குள்ளே விட்டு திருப்பி அதை வந்து அந்த ஷ்ரிம் பீட்லேயே விட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை இழுத்துறோம். இது வந்து நார்மல் ஃபினிஷிங் ப்ராசஸ் தான். இது கிளியராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய மற்ற வீடியோஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கிளியர்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 லேயருங்கிறதுனால 2 லேயரையும் நான் எதுக்காக இந்த 3 ஹோல் கனெக்டர் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது லேயர் நெக்லஸ் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வந்து நீங்கள் கழுத்தில் போடும்போது ஓவர்லேப் ஆகிடும். ஸோ அந்த ஓவர்லேப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து இந்த மாதிரி 3 ஹோல் கனெக்டரில் போடுறோம். கனெக்டரில் போடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கியர்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ கஸ்டமர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணுங்கள். ஸோ கட்டர் வச்சு நான் ஸ்ட்ரிங்கையும் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்லஸ் ஃபினிஷ்.
அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் நெக்லஸில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்லஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பேக் ஹூக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக் ஹூக்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜம்ப் ரிங் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் ஹூக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங்கை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கோட ஒரு சைடை வந்து இதில் ஆட் பண்ணி அதை வந்து நெக்லஸில் அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி ஹூக் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்லஸோட இன்னொரு பக்கம் போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக் சைடு ஹூக் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. நெக்லஸ் வந்து இப்போ ஃபினிஷ். பாருங்கள், இதுதான் வந்து நெக்லஸோட ஃபைனல் லுக். உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் நெக்லஸோட ஃபைனல் லுக். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேட்ட மாடலும் போடுறேன் ப்ளஸ் இந்த இதையும் போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் கஸ்டமர் நம்பர் கொடுத்த சாம்பிள் பிக். இதில் டபுள் கலர் இருக்குது, பட் அவங்க சிங்கிள் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ண ஃபைனல் பிக் இது தான். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.